வணக்கம் மாணவர்களே. மவுண்ட் சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்று நாம் 2ஆம் வகுப்பு தமிழ் அதில் பாடம் 9 ஆத்திச்சூடி பார்த்தோம். சரி, ஆத்திச்சூடியில் நம்ம என்ன இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பார்த்தோம்? கதை பார்த்தோம், அப்படி தானே? ஆத்திச்சூடி வரிகளை படித்து நம்ம அதுக்குரிய கதைகளை பார்த்தோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பயிற்சிகள் பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தில் இருக்க பயிற்சிகள் பார்க்க போகிறோம். சரி, வாங்க போய் பார்ப்போம். பாருங்கள், முதல்ல வந்த பாதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பறவைகள் கொடுத்துருக்காங்க. இந்த பறவைகளுடைய பெயரை இங்கே கொடுத்துருக்க சொற்களில் முதல் எழுத்தை மாற்றினா அந்த பறவையுடைய பெயர் கிடைக்கும். பாருங்கள், முதல்ல பேருந்துன்னு இருக்குது. சரியா? இதில் பே அப்படி தான் முதல் எழுத்து. அந்த பேங்கிற எழுத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துட்டு இதுக்கு பதில் நம்ம பா போட்டோம்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு பருந்து அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்தது வாலின்னு இருக்குது. வாலியில் வாங்கிற எழுத்தை எடுத்துட்டு நம்ம அதுக்கு பதில் என்ன போடணும்? கீ போட்டோம்னா கிளி அப்படிங்கிற பறவையுடைய பெயர் கிடைக்கும். அடுத்தது மத்துன்னு இருக்குது. இதில் மாங்கிற எழுத்தை எடுத்துட்டு நம்ம என்ன எழுத்தை சேர்க்க போகிறோம்? இங்கே வா அப்படிங்கிற எழுத்தை நெடில் எழுத்தை சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? என்ன பறவையுடைய பெயர் கிடைக்கும்? வாத்து அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதில் மேகம்னு இருக்குது. இதில் மே அப்படிங்கிற எழுத்தை நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன எழுத்தை சேர்க்கணும்? கா அப்படிங்கிற நெடில் எழுத்தை சேர்த்தோம்னா காகம் கிடைக்குதா? அது ஒரு பறவையின் பெயர். அடுத்தது சந்தை அப்படின்னு இருக்குது. இதில் சாங்கிற எழுத்தை நம்ம எடுத்துட்டு என்ன எழுத்து நம்ம சேர்க்க போகிறோம்? ஆ அப்படிங்கிற எழுத்தை சேர்த்தோம்னா என்ன பறவையின் பெயர் கிடைக்கும்? பாருங்கள், ஆந்தை அப்படின்னு கிடைக்குதா? சரி, இப்போ அடுத்த பயிற்சி என்ன நம்ம பார்ப்போம். பாருங்கள், இதில் முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குகன்னு கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்தெல்லாம் எப்படி இதில் கொடுத்துருக்காங்கன்னா குறில் எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. இப்போ கா கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இதை காங்கிற எழுத்தை என்னன்னு மாற்றணும்? கா அப்படிங்கிறத மாற்றணும். சரியா? பாருங்கள், இந்த பொருளுக்குடைய பெயர்களை நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், கல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் காவை நம்ம என்னென்னு மாற்ற போகிறோம்? நெடில் எழுத்தாக மாற்ற போகிறோம். கா அப்படின்னு மாற்றினோம்னா இங்கே பாருங்கள், கால் அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த பொருளுடைய பெயர் கிடச்சிருச்சு. சரியா? புதிய சொல் கிடச்சிருச்சு. அடுத்தது குடைன்னு இருக்குது. இந்த கு அப்படிங்கிற எழுத்தை குறில் எழுத்தை நீக்கிட்டு அதுக்கு பதில் என்ன செய்ய போகிறோம்? நெடில் எழுத்தாக மாற்ற போகிறோம். கூ போட போகிறோம். கூன்னு போட்டிங்கன்னா பாருங்கள், கூடை அப்படிங்கிற இந்த பொருளுடைய பெயர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. புதிய சொல்லாகவும் கிடச்சிருச்சு. சரியா? அடுத்தது பனைன்னு இருக்குது. இதில் ப அப்படிங்கிற குறில் எழுத்தை நீக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பா அப்படிங்கிற நெடில் எழுத்தை சேர்க்க போகிறோம். பாருங்கள், பானை கிடச்சிருச்சா? புதிய சொல் கிடச்சிருச்சா? அடுத்தது நகம்னு இருக்குது. இதில் இந்த நாக்கு பக்கத்தில் என்ன செய்ய போகிறோம்? நம்ம துணைக்கால் சேர்த்து நெடில் எழுத்தை மாற்ற போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நகம்ங்கிறது பாருங்கள், நாகம் அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது மலைன்னு இருக்குது. இந்த மாக்கு பக்கத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? துணைக்கால் சேர்த்து என்ன எழுத போகிறோம்? பாருங்கள், மாலை அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன பயிற்சின்னு பார்ப்போம். பாருங்கள், அதாவது படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 2 சொல் கொடுத்துருக்காங்க. இது எந்த சொல் சரியான சொல்லோ நம்ம அதை எழுத போகிறோம். பாருங்கள், வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வால்னு கொடுத்துருக்காங்க, குண்டியில் கொடுத்துருக்காங்க, வெள்ளியில் கொடுத்துருக்காங்க. இப்போது வால் அப்படின்னா எது? ஒரு விலங்கினுடைய வால். இந்த வால்க்கு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டை போடுற கத்தி, அந்த வால் அர்த்தம். இப்போ நம்மளுக்கு படத்திற்கு எந்த வால் வரும்? குண்டியில் போட்டால் வால் வரும். பாருங்கள், வா இல், வால்னா ஒரு விலங்கினுடைய வால், ஒரு விலங்கினுடைய உடலின் உறுப்பு அது. சரியா? அடுத்தது புலி கொடுத்துருக்காங்க, இங்கே புலின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே குண்டுலி கொடுத்துருக்காங்க, இல்லை இங்கே வெளிலி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ரெண்டுத்துல இந்த புலிக்கு எந்த இது வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல்ல இருக்க புலிக்கு காட்டில் திரியும் விலங்கு. அடுத்த புலி தான் என்னது? புலி. சரியா? அம்மா குழம்புக்கெல்லாம் சேர்ப்பாங்களா அந்த புலி. சரியா? அடுத்தது கோழி, அடுத்தது கோழி அப்படி கொடுத்துருக்காங்க. கோழி அப்படின்னா இப்போ சிறப்புழகரம் போட்ட லீ வந்ததுன்னா நம்ம பறவை இனத்தை இந்த கோழியை சேர்த்தது. அந்த கோழினா கோழி குண்டு சேர்ந்தது. இப்போ பாருங்கள், கோழி. சரியா? அடுத்ததாக வெள்ளம், வெள்ளம்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த வெள்ளம் என்னது? ஆற்றுல போகிற தண்ணியை குறிக்கிறது, முதல்ல இருக்கிற வெள்ளம். அடுத்தது குண்டியில் போட்ட வெள்ளம் தான் என்னது? இந்த இனிப்பு சுவையுடைய கரும்புலேருந்து இருக்கக்கூடிய வெள்ளம். சரியா? பாருங்கள், வே இல் ல இம், வெள்ளம். அடுத்தது பள்ளி, பள்ளி.
இந்த முதல்ல இருக்க பள்ளி தான் செவத்தில் ஊற பூச்சி இனத்தை குறிக்கிறது. சரியா? பள்ளி. அடுத்தது மலை, மழை குறிக்கிறேன். பாருங்கள், இந்த மலைங்கிறது இந்த மாதிரி மலை குன்றுகளை குறிக்கிறது. அந்த மழைங்கிறது வானத்திலேருந்து வர்ற மழை நீரை குறிக்கிறது. சரியா? இப்போ முதல்ல இருக்க மழையை நம்ம எழுத போகிறோம். சரியா? இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னது பாருங்கள், சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. ஒரு சொல், இது உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், பலகைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சொல்லுக்குள்ளே இன்னொரு சொல் இருக்குது, கை. தெரியுதா? ஒரு உடலின் உறுப்பு. அடுத்தது மாமரம்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல் நம்ம கண்டுபிடிக்கலாம்? மாமரம். ஒரு சொல்லுக்குள்ளே இன்னொரு சொல் இருக்குது, மரம். எழுதலாமா? சரி. அடுத்தது வௌவால். இதில் என்ன சொல், புதிய சொல், நம்ம இந்த சொல்லுக்குள்ளே என்ன சொல் மறைஞ்சிருக்கு? வால். அப்படி தானே? சரி. அடுத்தது கண்ணாடி. இதில் என்ன சொல் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? கண். அடுத்தது விண்மீன். இதில் என்ன சொல் மறைஞ்சிருக்கு? மீன். சரியா? இப்படி தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், சொற்படிக்கட்டுகளை நிரப்புக. இப்போ கை ஃபஸ்ட்டு முதல்ல கைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பூ, கை. கையில் முடிகிற சொற்களையாக நம்ம கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். இந்த கட்டத்தில் நிரப்பணும். அடுத்தது பலகை, பலகை. அடுத்தது மல்லிகை, மல்லிகை. கையில் முடிகிற எழுத்துக்களாக நம்ம இங்கே நிரப்பணும். தும்பிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இங்கே பயிற்சிகளை செய்ய போகிறோம். பாருங்கள், மைன்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்தது என்ன எழுதலாம் நம்ம? அதே மயில முடிகிறது ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம். பாருங்கள், என்ன நம்ம எழுதுறோம்னா ஆமை. அடுத்தது என்னது எழுதலாம்? பாருங்கள், ஆமை எழுதியாச்சு. அடுத்தது என்ன எழுதலாம்? கண்மை. சரியா? பாருங்கள், கண்மை எழுதியாச்சா? மை, கண்மை. இதே மாதிரி தான் அடுத்தது நம்ம பாருங்கள், இப்போ முடிகிற சொற்களை நம்ம எழுதணும். மயில முடிகிற சொற்களை எழுதணும். இங்கே வா அப்படிங்கிற தொடங்குகிற சொற்களை நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், வா அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வா கொடுத்து அதுக்கு அடுத்து ஒரே ஒரு எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள், வா இல், வால். பார்த்துட்டோமா? அடுத்தது வா கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் நம்ம முடிகிற ஒரு சொற்களை நம்ம கண்டுபிடிக்கணும். வா ந இம், வானம். தெரியுதா? இதை மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? இப்படி ஒவ்வொரு சொற்களையும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். மாணவர்களே, இப்போ நீங்கள் இந்த படிச்சிங்க பார்த்தீங்களா? இந்த புத்தக பயிற்சிகள்லாம் உங்கள் புத்தகத்தில் இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த காணொலியை பார்த்து இந்த புத்தக பயிற்சிகளை நீங்களும் புத்தகத்தில் எழுதி பழகணும். நன்றி.